Morning Moon. வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து கத்தார் வந்து 10 வருஷம் ஆகுது. இப்போ 11வது வருஷம் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த 10 வருஷத்தில் நம்ம என்னத்தை சாதித்தோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறது அதாவது நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வருஷம் நியூ இயர் அப்பையும் புதுசாக ஏதாவது ஒரு சபதம் எடுப்போம். இப்படி இருக்கணும், இந்தந்த விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுப்போம். ஆனால் என்னோடய காரை வந்து இத்தனை வருஷத்தில், இந்த 10 வருஷத்தில் என் கார் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் 2018 வாங்கினது. இந்த காரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2006 மாடலு, மிட்பிசி பஜ்ரோ, ஃபோர் வீல் டிரைவ் தான் இது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 5000 கிலோமீட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணுவேன். ரெகுலர் மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வண்டி வாங்கினப்போ நான் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. அதாவது அந்த கூலண்ட் வாட்டர் வந்து ஒரு பின்னாடி இன்ஜின் பேக் சைடு வந்து திருப்பிச்சு, அந்த பைப்பு டேமேஜ் ஆச்சு. அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணோம். அதாவது எவ்ரி இயர் வந்து மெயின்டெனன்ஸ்னு நான் ஒரு 2000 ரியால் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு ஒதுக்கிடுவேன். இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம், இந்த வருஷம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து, அதாவது வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன்னு இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது வெஹிக்கிள் வந்து எப்படி கண்டிஷனாக இருக்குது என்னென்னு சுற்றிலும் செக் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து இந்த வருஷம் வந்து என் வண்டி கொஞ்சம் நான் ரெகுலராக கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால ஒரு 1000 ரியாலோடு முடிஞ்சிச்சு. நான் வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா எவ்ரி 5000 கிலோமீட்டர் வந்து நான் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுவேன். எவ்ரி 5000 கிலோமீட்டர் நான் இன்ஜின் ஆயில் மாற்றுவேன், ப்ளஸ் வந்து கூலண்ட் வாட்டரும் மாற்றுவேன். மற்றபடி இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். சில பேர் நினைக்கலாம், ஏன் சீடன் கார் வாங்குறதுக்கு பதிலாக ஏன் வந்து உங்களுக்கு வந்து பஜ்ரோ வாங்குகிறோம் அப்படின்னு. நான் சீடன் கார் வச்சுருந்தப்பெல்லாம் வந்து நிறைய இன்சிடெண்ட், அதாவது சஸ்பென்ஷன் இஷ்யூ, மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ்லாம் நிறைய வந்துச்சு. ஆனால் இந்தமாரி ரெக்கடான ஒரு வெஹிக்கிள், ஒரு பஜ்ரோ, இந்தமாரி 4 வீல் டிரைவ்லாம் வாங்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து அதாவது லாங் டேர்ம் வந்து நீங்கள் கத்தாரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கடான ஒரு வெஹிக்கிள் தான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சீடன் காருக்கு மந்த்லி நீங்கள் பெட்ரோல் மந்த்லி ஒரு 300 to 400 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதே வந்து 4 வீல் டிரைவ்னா ஒரு 600 ரியால் கண்டிப்பாக வரும் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு. இதுக்கு வந்து இன்ஜின் ஆயில், கீர் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா, கீர் ஆயில் வந்து எவ்ரி 60,000 கிலோமீட்டர் ஒன்ஸு, இன்ஜின் ஆயில் எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு. கூலண்ட் ஆயில், இன்ஜின் ஆயிலும் நீங்கள் மாற்றினீங்கன்னா சாதாரண கேரேஜில் ஒரு 210 ரியால் வரும். அதுக்கு மேலே ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எதுவும் வராது. ஏசி, கம்ப்ரஸர்லாம் வந்து கேஸ் லீக்கேஜ், இந்த பைப் இஷ்யூ, இதெல்லாம் வந்து 4 வீல் டிரைவில் ரொம்ப இந்தமாரி ரெகுலரான வெஹிக்கிளில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். நான் வந்து இதை எடுத்து ஒரே ஒரு ட்ரிப்பு தான் நான் பைப்பு ஏசி இஷ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசி இஷ்யூலாம் எதுவும் வரல. ஹாட் டயத்தில் மட்டும்தான் அந்த ஏசி இஷ்யூலாம் வரும். வாங்க பார்க்கலாம். நான் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து என்னென்ன பண்ணுவேன்னா, பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா, இப்போ தான் நான் கூலண்ட் வாட்டர் மாற்றினேன், இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கா, இதுதான் நான் பார்ப்பேன். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பழைய வண்டியை வந்து இன்ஜின் வாஷ் பண்ணவே கூடாது. ஜாக் வாஷ் வேணால் பண்ணலாம். இன்ஜின் வாஷ் பண்ணிங்கன்னா ப்ளக்கில் வந்து தண்ணி பூந்துடும். அப்போ பெரிய ரெகுலராக மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு வந்து உங்களுக்கு வச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் இந்த த்ரோட்டலில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா த்ரோட்டல் க்ளீனிங் ப்ரெஷரை வச்சு, அதாவது ஸ்ப்ரேயை வச்சு நம்மளே க்ளீன் பண்ண முடியும். அப்புறம் அதாவது எவ்ரி டைம் வந்து 5000 கிலோமீட்டர்ஸ் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது ஏர் ஃபில்டரை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இதில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதாவது இங்கே வந்து கத்தார்லன்னு இல்லை, வேர்ல்டில் நீங்கள் எங்கே கார் வச்சுருந்தாலும் சரி, எவ்ரி 1 இயர் நீங்கள் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணணும். அமரான் பேட்ரி மட்டும்தான் 2 இயர்ஸ் வருது. மற்ற பேட்ரிலாம் மேக்ஸிமம் அதிகபட்சம் 1 இயர் வந்தாலே பெரிய விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் வாட்டர் நான் இப்போ தான் ஃபில் பண்ணேன். கூலண்ட் வாட்டர் லெவல் இங்கே பார்க்கணும். மற்றபடி பிரேக் ஆயில், இதில் வந்து என்னென்னா ஆயிலெலாம் தனித்தனியாக இருக்கும். பிரேக் ஆயில் இங்கே இருக்கும். அடுத்தது இதுதான் வந்து இன்ஜினோட ஹெட்டு. இந்த ஹெட்டுக்குள்ளே தான் வந்து ப்ளக்லாம் அங்கங்கே இருக்கும். நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு இங்கே உள்ள ஏரியா. இது வந்து இன்ஜின் ஆயில். இந்த இன்ஜின் ஆயிலோட லெவலை நம்ம பார்க்கலாம். இப்போ தான் மாற்றினது, அதனால் ஆயில் கரெக்டாக இருக்குது. லெவல் கரெக்டாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த ஆயில் லெவல் மட்டும் இல்லை, கலரை வச்சு நம்ம செக் பண்ண முடியும். நம்ம ஆயில் வந்து மாற்றணுமா என்ன ஏதுங்கிறத. கலரை வச்சு தான் நம்மளால் செக் பண்ணலாம். இது வந்து கீர் ஆயில்.
ஆனால் இதே வெஹிக்கிள் வந்து நம்ம ஊரில் மான்ட்ரோன்னு வருது. அதாவது இது வந்து ஆக்சுவலாக பஜ்ரோன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பஜ்ரோங்கிற ஒரு மாடல் கல்ஃப் கண்ட்ரியில். ஆனால் நம்ம ஊரில் வந்து மான்ட்ரோன்னு வருது. ஆக்சுவலாக இந்தமாரி பெரிய வண்டியில் கண்டிப்பாக ரிவர்ஸ் கேமரா கண்டிப்பாக தேவை. இந்தமாரி ரிவர்ஸ் கேமரா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்க்கிங்க்கு இஷ்யூ இல்லாமல் இருக்கும். அதாவது மக்களே, நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். எதுக்குன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஊரில் இந்த பஜ்ரோ வந்து 4800 ஒரு ஓல்டு பஜ்ரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரெண்டிங்காக வாங்கிட்டு இருக்காங்க. யூஸ்டு காரில் வந்து ஒரு 5 lakhs வருது. என்னோடய ட்ரீம் வெஹிக்கிள்னால் நம்ம ஊர்லேயும் ஒரு பஜ்ரோ வாங்கி பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அதுக்கான வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் இறைவன்ட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். ஆனால் பஜ்ரோ வந்து ஒரு மிட்சுபிஷி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள். மெயின்டெனன்ஸ் வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். அதாவது கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரையும் டொயோட்டோ, நிசான், அடுத்தது வந்து மிட்சுபிஷி சொல்லலாம். டொயோட்டோக்கு அடுத்தது கூட மிட்சுபிஷி சொல்லலாம். நிசானோட மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஆனால் நான் இந்த வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட 6th இயராக நான் இந்த வண்டி வச்சுருக்கேன். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து ஒரு 1500 ரியாலுக்கு மேலே ஆகாது. 1000 தான் மேக்ஸிமம். மற்றபடி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டிரைவுக்கு 600 ரியால். அதை தான் வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 monthsோ 5 monthsோ உங்களுக்கு 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஆயில் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணணும். வேறு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. நிறைய பேர் கத்தாரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்தோடனே புது கார் வாங்கிடுறாங்க. பட் அந்த புது கார் வாங்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம என்ன மிச்சம் பண்ணலாம், பட்ஜெட் லைஃப்பில் வாழ்கிறவங்க இந்தமாரி யூஸ்டு கார் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு புது காரில் போய்ட்டு ஒரு 50,000 ரியால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 11,000 ரியால் 12,000 ரியாலுக்கு வாங்கிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா காரோட நாலேஜும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே டயத்தில் உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு சேவிங்ஸும் கூட. எப்போதுமே வந்து ஆட்டோமொபைல்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் புது கார் வாங்கி ஒரு 50,000 ரியாலுக்கு வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் கழித்து கொடுத்தா கூட அது வந்து ஒரு 15,000 ரியாலுக்கு தான் போகும். அப்போ வந்து காருக்கு வந்து டிப்ரெஷன் வேல்யூ ரொம்ப கம்மி. அதனால் உங்களுக்கு ஒரு 30,000 ரியால் 35,000 ரியால் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்டர்ஸ் வர்றதே வந்து பணம் சம்பாரித்து ஏதோ ஒரு வகையில் அது வந்து நம்ம குடும்பத்துக்கு யூஸ் ஆகணுங்கிற ஒரு கமிட்மெண்ட்டில் தான் இங்கே வராங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். எப்படியாவது நம்ம ஃபேமிலி வந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வரவங்க தான் வெளிநாட்டுக்கு வரவங்க முக்கியமாக உள்ள எக்ஸ்பெக்டர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்தமாரி பழைய காரை வாங்கி நீங்கள் வந்து எந்தளவுக்கு உங்களால் மிச்சப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு மிச்சப்படுத்தலாம். ஆனால் அந்தமாரி கார் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். அதாவது இன்ஜின் வந்து ஆடாமல் ஒரு காயின் வச்சா கூட அந்த காயின் அசையாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான இன்ஜினோட அதாவது இன்ஜினில் உள்ள 6 சிலிண்டர்னு சொல்லுவாங்க. அந்த புஸ்டன் வந்து கோடு விழுந்துருச்சுன்னா பேக் சைடில் ஸ்மோக்கு ஜாஸ்தியாக வரும். அந்த புஸ்டன் குதித்து ஓடும் போது அந்த ஒரு புஸ்டன் ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம இன்ஜினை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு லாங் லைஃப் வரும். அதேமாரி பாடி சேஸ் வந்து ஆக்சிடென்ட் இல்லாத சேஸாக இருக்கணும். ஸ்டேரிங்கை வந்து கையை விட்டு ஓட்டினா கூட ஒரு சைடு இழுக்காமல் இருக்கணும். அந்தமாரி வண்டியாக பார்த்து வாங்கினீங்கன்னா வண்டிக்கு இது வந்து ஒரு நல்ல வண்டி அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இங்கெல்லாம் இன்ஜின் சேஸ் நம்பர் போட்டாலே அது வந்து மைனர் ஆக்சிடெண்ட்டாக மேஜர் ஆக்சிடெண்ட்டாங்கிறத நம்ம மேட்ரஸ் டூலேயே நம்ம பார்த்துக்கலாம். அதனால் யூஸ்டு வெஹிக்கிள் வாங்கும்போது நல்ல ஒரு அவேர்னஸ், அதாவது ஏசி பைப்பெல்லாம் எப்படி இருக்குது, அதேமாரி நம்ம வந்து கூலண்ட் வாட்டர் ஊற்றுறோமே அதெல்லாம் வந்து பைப்லாம் நல்லா இருக்கா, இல்லை ஏசி அதாவது ஏசி கம்ப்ரஸர் நல்லா இருக்கா, ரேடியேட்டர் நல்லா இருக்கா, மெயின் ரேடியேட்டர் கூலண்ட் வாட்டர் ஊற்றுறோம். அந்த கூலண்ட் வாட்டர் வந்து எங்காவது ஒரு பைப் லீக்கில் கூட கூலண்ட் வாட்டர் நிற்காமல் இருக்கும். அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். அடுத்தது வந்து இன்ஜின் டைமிங் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,60,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் நம்ம டைமிங் பெல்ட் மாற்றுவோம். அந்த டைமிங் பெல்ட்டு கரெக்டாக இருக்கானுங்கிறதும் செக் பண்ணணும். ஏன்னா பெல்ட்டு வந்து என்னைக்காவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கார் வந்து எனி டைம் வந்து பிரேக் டவுன் ஆகலாம். அதாவது நீங்கள் பை ரோடு போகும்போது எங்கேயாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா வண்டி வந்து நாட் மூவபிள்னா இங்கே வந்து ஃபைன் 1000 ரியால் கண்டிப்பாக ஃபைன் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கணும். கார் எடுக்கும் போது என்னென்ன செக்லிஸ்ட்டு, அதாவது வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்கா, இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கா, கீர் ஆயில் கரெக்டாக இருக்கா, பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா, பேட்ரி கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் எல்லாமே செக் பண்ணிக்கணும். இதுக்கு தகுந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா டைமிங் பெல்ட்டு பார்க்கணும். இன்ஜினில் வேறு ஏதாவது சவுண்டு வருதா, சும்மா காரில் ஏறி உட்காந்துட்டு பாட்டு கேட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அது நானே பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. அதனால் நானே இப்போ அதுமாரிலாம் பண்ணுறதில்ல. நிறைய பேர் மெக்கானிக்கல்ஸாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும் எனக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பழைய வண்டி வச்சுருக்கீங்க, ரெகுலராக ஒரு செக்லிஸ்ட் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் அவங்களோட அட்வைஸ் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஏன்னா அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லோரும் வந்து ஒரு வண்டி வாங்கினா இப்படி இருக்கணுங்கிற ஒரு மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆட்டோமொபைல் வந்து என்றைக்குமே நம்ம அதை லவ் பண்ணி ஓட்டணும்.
அப்போ தான் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண முடியும். அதேமாரி கார் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதாவது இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கடவுள் நம்மளை வந்து படைச்சதுக்கப்புறம் நம்மளால் படைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் கார். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவபிளாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரெக்க கிடையாது. ஆனால் இந்தமாரி காருங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணக்கூடிய மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு ஒரு சேஃப்டி. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்தமாரி உங்கள் காரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும், கத்தாரில் என்ன கார் வாங்கினா உங்களுக்கு சீப்பாக இருக்கும், அந்த காரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த கேரேஜில் உங்களுக்கு வந்து நல்லா பார்க்குறாங்க, இந்தமாரி நிறைய விஷயங்களை பற்றி தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.